இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால் யோவான் 8:34. இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க, அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமை. ஆம் பிரியமானவர்களே, அந்த பாவம் நீங்கள் நினைக்கலாம் இந்த பாவம் செய்கிறது வெளித்தோற்றத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நன்கு அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் செய்கிற பாவம் என்னவென்று. அந்த பாவம் உங்களை எவ்விதமான உங்களை அடிமைப்படுத்துகிறது. ஒரு போதைப் பொருளுக்கு அந்த பழக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் அடிமை. சாராயத்துக்கு குடித்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் அடிமை. பொடி போடுறீங்களா, அதுக்கு நீங்கள் அடிமை. ஒருவனை பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று, அந்த பாவம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும். இந்த பாவம் உங்களை சரீரத்தை கெடுக்கும். பாவம் என்பது உங்களுடைய சந்ததியை கெடுக்கும். நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தருடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும், அவனை பலவீனப்படுத்தும். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் வேதம் குறிப்பிடுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று. உங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் சரணடைங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்த பாவத்தை தயவாய் மன்னிங்க. அப்போது குமாரன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த வேலையில் அப்பா, நாங்கள் பார்த்தோம் நான் ஒருவனை பாவம் அடிமைப்படுத்தும் என்று. நீரோ எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தந்த தெய்வம் என்று நாங்கள் அறிகிறோம். தகப்பனே, நாங்கள் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அதுக்கு நாங்கள் அடிமையாய் இல்லாதபடி எங்களுக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கை நாங்கள் வாழும்படி நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்ப மூலம் ஜெபங்கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.